Welcome to Kamals Adupankarai. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் டெய்லி பயன்படுத்தக்கூடிய ஒரு பொடி தான் இது. கண்டிப்பாக இது எல்லோரோட வீட்லையும் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெய்லி ஒரு குழம்பு வெரைட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணுற ரசப்பொடி தான் இது. ரசப்பொடியை நம்ம வாரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு தேவையான அளவுக்கு பொடியை அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையோட கமகமன்னு ஒரு ரசம் இருக்கும். இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணி நம்ம சமைக்கும் போது கண்டிப்பாக வீடே மணமணன்னு இருக்கும். பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட கேட்பாங்க, நம்ம என்ன பொடி யூஸ் பண்ணுறோம், என்ன செய்கிறோன்ற மாதிரி. அந்த அளவுக்கு இந்த ப்ரொபோர்ஷன்ஸ் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்களும் இதில் கொடுத்துருக்க மாதிரியே ப்ரொபோர்ஷன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும். நம்ம ரசப்பொடியை நம்ம ஏன் அரைச்சி வச்சுக்கணுன்னா, காலையில் டைமில் நம்ம அரைக்கும் போது மிக்ஸி வேலை செய்யாமல் இருக்கும். இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு டைம் இருக்காது. அது எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருக்கணும்னா நமக்கு ஒன்றா எடுத்து வறுத்து அரைக்கும் போது நமக்கு டைம் இருக்காது. ஆனால் சில பேருக்கு டெய்லி ரசம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களோட வேலை பளுவை குறைக்கிறதுக்காக இந்த ரசப்பொடியை 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இதை அரைச்சி வச்சா ஒரு 30 நாளைக்கும் நல்லாவே இருக்கும். பட் ஒரு 10 நாளைக்கு தடவை நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கலாம். வாசனையும் நல்லாயிருக்கும். இதை அரைச்சி முடிச்சுட்டு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணோன்னா நல்லா 1 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். மெஷர்மெண்ட் நம்ம எந்த கப்பில் வேணுமோ, நம்ம எவ்வளோ குவான்டிட்டி பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நான் இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கனால 10 எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட்டமாக எடுத்துக்கோங்க. காரம் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ இதே அளவில் 1/4 கப் அளவுக்கு மிளகு, 1/4 கப் அளவுக்கு சீரகம், சும்மா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கிற கறிவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் நம்ம வறுத்துட்டு அரைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான். இதிலே நம்ம கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி பண்ணுறதா இருந்தால் இதே மெஷர்மெண்ட்லேயே நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். தனியா மட்டும்தான் இதில் அதிகம். தனியாவோட கப்பை மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதே எந்த கப்பில் நம்ம ஒரு கப்பில் இல்லை கிளாஸில் எதில் மெஷர்மெண்ட் பண்ணாலும் அதுலேருந்து நம்ம அதை அப்படியே குவான்டிட்டியை ரெடியூஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். 1/4 கப்பாக, மற்றது எல்லாமே 1/4 கப்பு தான். தனியா மட்டும்தான் இதில் ரசத்துக்கு இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட்டு. ஸோ இப்போ இதை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு அடிகனமான வானொலி எடுத்துகிட்டு சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தனியாவை ஃபஸ்ட்டு வறுத்துடலாம். தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பொருள் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லாமே மொத்தமாக சேர்த்துட்டோன்னா நம்ம வறுப்படும் போது ஒன்று கரெக்டாக வெந்திருக்கும், ஒன்று கரெக்டாக வேகாமல் இருக்கும், வறுப்படாமல் இருக்கும். இது கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுக்க வேண்டாம். நல்லா சூடு வர அளவுக்கு, கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரட்டும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு லைட்டாக கலர் வரும், நல்ல ஒரு வாசனை வரும். கடலைப்பருப்பு வறுப்படும் போதே கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்துடலாம் நம்ம இதை. இப்போ துவரம்பருப்பு நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன உடனே இதையும் எடுத்துக்கலாம். நம்ம தட்டில் கொட்டிடலாம். நம்ம எடுத்து வச்ச மிளகையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒன்றாவே வறுத்து எடுத்தால் தாங்க நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நம்மளோட ரசப்பொடிக்கு நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும் ஒன்று வறுப்படுறதுக்கு. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒன்றா வறுக்கிறதுக்குனா மொத்தமாக போட்டு கூட வறுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு ரசம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், ஸ்மெல்லு. மிளகு லைட்டாக சூடானா போதும். ஆல்ரெடி கடாய் சூடாகவே இருக்கிறதுனால ஒரு பொருளும் அடுத்தடுத்து வறுக்கிறதுனால மிளகு சீரகத்துக்கெலாம் லைட்டு சூடு இருந்தாவே போதும். இதுக்கெலாம் சிம்மிலே வச்சு வரங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வச்சுக்கலாம். அப்போ தான் அது நல்லா வறுப்படும். பவுடரும் கெடாமல் இருக்கிறதுக்கும் அது யூஸ் ஆகும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணுறேன். வெந்தயம் இது ஆப்ஷனல் தான். வெந்தயம் பிடிக்காதவங்க இதை ஆட் பண்ணிக்க வேண்டாம். வெந்தயம் பொடி சேர்த்தோன்னா வெந்தயமும் நல்லா கொஞ்சம் சூடாக்காமல் குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு பாடியை உதவும். அதே சமயத்தில் நல்ல வாசனையும் கொடுக்கும். எந்த பொருளும் கெடாமல் இருக்கிறதுக்கும் இது உதவும். இது ஆப்ஷனல் தான். இது
அதனால தான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்பு தன்மை கொடுத்துரும் இது. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பையும் இதில் போட்டு அதில் இருக்க ஈரத்தன்மை போகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்தால் போதும். இது லைட்டாக வறுப்படும் போதே நம்ம வந்து இதிலே பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கட்டி பெருங்காயம் தான் நல்லாயிருக்கும். கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறவங்க கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இந்த தூள் பெருங்காயம் தான் இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். வறுத்தது எல்லாத்தையும் நம்ம தனியாக தட்டில் போட்டு வச்சாச்சு. இதை வந்து ஃபேன் காற்றுல வச்சிட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் சூடு ஆறிடும். நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். ஒரு சூடு கூட இல்லாத போது தான் நம்ம போட்டு மிக்சியில் போட்டு அரைப்பட போகிறோம். நம்ம ஆற வச்ச இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் இருக்கணும். இப்போ இந்த மிளகா வந்து அப்படியே போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் ஓகே. நான் அந்த காம்பு மட்டும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி இதில் போட்டு சுற்றிக்கிறேன். அப்புறமா மிளகாவோட காம்பை எடுத்துகிட்டு அது உள்ளே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி இதை போட்டு எடுத்துக்கலாம். இது மிளகா நல்லா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தான் வந்து அடுத்த நம்ம எல்லா பொருளையும் இதில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தால் போதும். நமக்கு கொஞ்சம் குறை தான் வேணும். ரொம்ப பவுடராகவும் ஆகக்கூடாது, ரொம்ப குறைன்னு இருக்கக்கூடாது நம்மள இதுவே. நான் இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டு. ஸோ இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு குறைன்னு இருந்தால் போதும், நம்ம ரசத்துக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு நல்லா ஒரு ஏர் டைட் கண்டெய்னராக ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய குவான்டிட்டியில் போடுறீங்கன்னா ஒரு பெரிய பாட்டிலில் போட்டுட்டு நம்ம வீக்லி ஒன்ஸ் தேவையான அளவுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கணுன்னா இதோட வாசனைய தன்மையும் நமக்கு குறையாமல் அப்படியே இருக்கும். இந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அப்படியே நமக்கு ரீட்டைன் ஆகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் இன்னொரு டிப் என்னென்னா, பூண்டு போட்டு பண்ணுறவங்களா இருந்தால் நம்ம இதெல்லாம் பவுடரை ஆட் பண்ணும் போதே பூண்டையும் வந்து ப்ளெயின் பூண்டையும் அப்படியே போட்டு குறைன்னு போட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ இது பூண்டு போட்டு ஆட் பண்ண இன்றைக்கி பூண்டு ஆட் பண்ணாமல் நம்ம ரசம் வைக்கிறோன்னா, இன்றைக்கி பருப்பு ரசம்லாம் வைக்கும் போது பூண்டு ஆட் பண்ணாமல் நம்ம வைக்கிறோன்னா அந்த டைமுக்கு வந்து பூண்டு போடாமல் இருக்கணுன்றதுக்காக நான் பூண்டு போடல. ரெகுலராக பூண்டு போட்டு ரசம் வைக்கிறவங்களுக்கு மேலேயே வந்து ஒரு 10 பல் பூண்டு வந்து தோல் உரிக்காமல் அப்படியே போட்டு நம்ம அரைச்சி அப்படியும் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ நம்மளோட ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு.